கன்னிராசி அன்பர்களே, கவலைக்கிடமாக போயின்னு இருக்கு சார் நம்ம காலம். என்ன தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் எங்களால் கணவன் மனைவி 2 பேருக்குள்ள உள்ள சண்டை சச்சரவுகள் தீர மாட்டேங்குது. ஒன்றுமே பண்ண முடியல சார். ஆமாம், நாம் ஒரு என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அகென்ஸ்டாக தான் நினைக்கிறா. அது லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வேலையாட்கள் கூட திருட்டு குணமுள்ள வேலையாட்கள் தான் அமைகிறா. ஆமாம், ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம், நம்மளுக்கு பணியாள் வைக்கிறோம் அப்படின்னா அவன் கல்லாப்பிட்டி தூக்கிட்டு போகிறது, இல்லை நம்ம பொருளை ஏதாவது களவாடிட்டு போகிறது, நம்ம பொருளை எடுத்து சைடில் ஏதாவது விற்றுட்டு போகிறது, இல்லை நம்மளுடைய ரகசியங்களை தெரிஞ்சுட்டு போய் அவன் இன்னொரு இடத்த கடை போடுறது, இது எல்லாமே இப்போ நடக்கும். ஆமாம், அதே காலகட்டத்தில் ஆர்டர் எடுத்து நம்ம முடிக்கிறோம் ஒரு வேலைன்னா பணம் அவ்வளோ சட்டுன்னு வராது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆமாம், தொழில்கள் புது புது தொழில்கள் வரணும், புது புது ஆர்டர்ஸ் கிடைக்கணும். ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்லாம் போய் புது புது நியூ கஸ்டமர் வருவார். ரொம்ப அலைச்சல் தான் இருக்குது. ஆனால் எண்ணங்கள் பெரிய அளவில் இருக்குது. அந்த எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாமே செயல்படுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40% தான் ஏர்ன் பண்ண முடியுது, 60% லாஸ் ஆஃப் ஆகுது. அப்படி தான் போயின்னு இருக்கு இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாமே. அதே காலகட்டத்தில் நிறைய வீடுகள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது கடனாக மாறுது. ஆமாம், எல்லாமே கிரெடிட்டில் தான் போகுது. மண் வாங்கினாலும் கடனாகுது, வீடு வாங்கினாலும் கடனாகுது. அப்போ எழுதப்படாத சொத்து, ஏற்கனவே முன்னோர்களுடைய சொத்து, அதில் பட்டா மாற்ற முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் போயின்னு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஏற்கனவே கடன் இருக்குது கொண்டாலும் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம், விற்கலாம், புனரமைக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். வழக்குகளில் போயிட்டு சிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். தாமதமாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஆமாம், டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு, அந்த முடிவு உங்களுக்கு பெருசாக நல்லது கொடுக்காது. அதனால் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டாம் கன்னிராசினியர்கள். ஆமாம், இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு, தாய் தந்தனுடைய பேச்சை கேட்டு கணவனை உதறது, மனைவி உதறது, இந்த விஷயங்கள்லாம் இப்போ எதையுமே டச் பண்ணாதீங்க. அப்படியே விடுங்க, கிடப்பில் போடுங்க. இந்த கேஸ்லாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகணும். அதுதான் மெயின் சப்ஜெக்டு. பட் இருந்தாலும் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பெருசாக தூக்கம் இல்லை, ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. அஷ்டமாதிபதி ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ நமக்கு இருந்தக்கூடிய மன அழுத்தம் குடும்ப பிரிவுகளாக மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் நடக்கும். அதனால் இந்த முடிவுகள்லாம் இப்போ தள்ளி போடுங்க. கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைங்க, பேச்சில் கவனம் வேணும். பேச்சை எதிராளி என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு உள்வாங்கி பதில் சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லை சொல்லாமல் விட்டுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மௌன விரதம் இருக்கணும். ஏன்னா உங்கள் வார்த்தைகள் கொள்ளும். நீங்கள் ஏதாவது பேசுகிறது அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் பேச்சுக்களில் கவனம், வாக்குகளில் கவனம். கொடுத்த வாக்குகள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையே போகுது. இதெல்லாம் போகுது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஆறுதலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிள்ளைகளால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் யோகம் உண்டு. அதே நேரத்தில் இந்த கன்னிராசியில் ஒரு இளம்பெண் இருக்கா, கடைக்குட்டி இருக்கா அப்படின்னா அவளுக்கு தங்கம் வாங்கும் பாக்கியம் உண்டு அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அந்த சின்ன பொண்ணுக்கு தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் ஆகுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். ஆமாம், வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி நேயர்கள் பெண்கள் இல்லைனால் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போனான்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடச்சிரும், உங்களுக்கு உண்டான விஷயம் கிடச்சிரும். மர்ம உறுப்புகளில் பிரச்சனை கிடைக்கும். மாதவிடாய் கோளாறுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள்லாம் சரியான வைத்திய முறைப்படி பாருங்கள். அதெல்லாம் நிறைய பிரச்சனை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெப்பஸ்தானாதிபதியான 12ஆம் அதிபதி ராசிக்கு வர விரையாதிபதி ராசிக்கு வர்றதுனால கண்டிப்பாக குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களும் சரி, விரயங்கள் அதிகமாக இருக்குது. கவனம். இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த மாதத்தில் இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரனுடைய வழிபாடு, தலைவேறு உடல் வேறு உள்ள தெய்வங்களினுடைய வழிபாடு, அதே காலகட்டத்தில் திருநங்கைகளினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் பாதிப்புகளிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை
கொடுக்குறதா உங்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. வாழ்க 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 வாழ்க. அன்பர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு மாதமும் இந்த சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்களுடைய ப்ரொடக்ஷன் பொதுவான பலன்கள் தான். இப்போ சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது அனுப்பிச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய ஜாதக தசா புத்தி மைனஸ் ஆர் ப்ளஸ் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு பரிகார முறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். உங்களுடைய ஜாதகத்தை செப்பேடுகளில் எழுதி அது ஒரு 48 days பீஜ மந்திரங்களால் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஆராதனை பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இதுக்கு சில குருதட்சிணைகள் இருக்குது. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு பெற்று தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பொருளாதாரம் முக்கியம், வெற்றி முக்கியம். அந்த பொருளாதாரத்தையும் வெற்றியும் அவன் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு தெய்வ காரியத்தை நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். இதனால் நீங்கள் பயனடையணும். வாழ்க வையகம், வாழ்க மக்கள், வாழ்க வளமுடன்.